بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடியும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இழ்திகாவுடைய இணையத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமணத்தின் மூலமாக இருவருக்கு மத்தியில் ஏற்படுகின்ற அன்பும் உறவும் வேறு எந்த மத்தத்தின் மூலமாகவும் ஏற்படுவதில்லை என்பதாக சொன்னார். ஆக திருமணத்தின் மூலமாக ஏற்படுகின்ற பந்தம் உன்னதமானது, ஈடு இணை இல்லாதது, மனித வாழ்விற்கு இன்றியமையாததும் கூட. உஹது போர்க்களம் முடிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப வந்தார்கள். பலரும் நபி அவர்களை வந்து சந்திப்பார்கள், போர்க்கள நிலவரம் குறித்து விசாரிப்பார்கள். அங்கே ஷஹீதானவர்கள், காயப்பட்டவர்கள் குறித்து சொல்வார்கள். போருக்கு வராதவர்கள் அதற்கான காரணம் சொல்வார்கள். இப்படி பலரும் நபி அவர்களை காண்பதற்கு வருவார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹம்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், உன்னுடைய சகோதரர் ஷஹீதாகி விட்டார் என்பதாக. ஹஜ்ரத் ஹம்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உன்னுடைய தாய் மாமா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் ஹம்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உன்னுடைய கணவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் ஹம்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வா ஹுஸ்னா வா ஹர்பா என்பதாக துடித்து போய்விட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்ணுடைய சகோதரர் ஷஹீதாகி விட்டார் என்று சொன்னேன், இவர் இன்னா லில்லாஹ் மட்டும் தான் சொன்னார். இவருடைய தாய் மாமா ஷஹீதாகி விட்டார் என்பதாக சொன்னேன், வெறும் இன்னா லில்லாஹ் மட்டும் தான் சொன்னார். ஆனால் இந்த பெண்ணுடைய கணவர் ஷஹீதாகி விட்டார் என்று சொன்ன போது இந்த பெண் எவ்வளவு துடிக்கிறார் பார்த்தீர்களா? ஒரு பெண்ணுக்கு கணவனோடு இருக்கிற உறவு அளவிற்கு நெருக்கமான அன்பும் பற்றும் நிறைந்த உறவு வேற எதுவும் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதுதான் இயல்பு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக திருமணத்தின் மூலமாக ஒரு பந்தத்தை தருகிறான். அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதமான பந்தம். இந்த தலைப்பு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால், அற்புதமான இந்த பந்தம் தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உரிமைகள், கடமைகளை சரியாக விளங்காத காரணத்தினால் இந்த திருமண பந்தத்தை அலங்கரிப்பதற்கு பதிலாக அதை அலங்கோலப்படுத்தி நிம்மதி இழந்து வாழ்வையே நரகமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்று பார்க்கிறோம். எனவே தான் இந்த தலைப்பு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மனைவிக்கு என்னென்னவெல்லாம் உரிமையாக இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் கணவனின் மீது கடமை. கணவனுக்கு என்னென்னவெல்லாம் உரிமைகளாக இருக்கிறதோ அதுவெல்லாம் மனைவியின் மீது கடமை. இதுதான் உரிமைகள், கடமைகள். இன்றைய தினம் ஒரு மனைவி கணவன் விஷயத்தில் எப்படியெல்லாம் கடமையாற்ற வேண்டும் என்பதை மைய கருத்தாக கொண்டு இன்றைய ஜும்மா உரையை நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம்
ஒரு கணவன் எப்படி மனைவியிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து நாம் தெளிவாக பார்க்கலாம். சரி, திருமண பந்தத்தை அலங்கரிக்க முடியாத, கணவனின் கடமையை நிறைவேற்ற முடியாத 5 வகையான பெண்கள் குறித்து அறிஞர்கள் சொல்லுவார்கள். இமாம் ஹஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் உள்பட இப்படிப்பட்ட பெண்களை நீங்கள் திருமணம் செய்து விடாதீர்கள், இப்படிப்பட்ட பெண்களை திருமணம் செய்து விட்டால் வாழ்வு நரகம்தான் என்பதாக சொல்லிவிட்டு ஒரு 5 வகையான பெண்களை சொல்லுகிறார். அதில் முதலாவது வகை எதற்கெடுத்தாலும் புலம்பக்கூடிய பெண். கணவன் வீட்டுக்குள்ள வந்துட்டா உடனே புலம்பல் தான், வெளியே போற வரைக்கும் புலம்பல் தான், எந்த விஷயமாக இருந்தாலும் புலம்பல் தான். எதற்கெடுத்தாலும் புலம்பக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து விடாதீர்கள். அப்படி ஒரு பெண்ணை ஒருவர் திருமணம் செய்து விட்டால் வாழ்வு கசந்து போய்விடும். இரண்டாவது வகை கணவனின் வீடு, கணவனின் குடும்பத்தை விட தன்னுடைய வீடு, தன்னுடைய குடும்பத்தார்களை அதிகம் நேசிக்கக்கூடிய பெண். தன்னுடைய பெற்றோர்களை நேசிக்கலாம் திருமணம் வரை. திருமணம் செய்து விட்டால் கணவனின் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். எனவே சொல்கிறார்கள், தன்னுடைய வீடு, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு கணவனின் வீடு, கணவனினுடைய குடும்பத்தார்களை விட கூடுதல் முக்கியத்துவம் தருகின்ற, கூடுதலாக அன்பு காட்டக்கூடிய பெண்ணை திருமணம் செய்துவிடக் கூடாது என்பதாக சொல்வார். மூன்றாவது, கணவனுடைய பிரச்சனைகளை யோசிக்கிறது இல்ல, அவனுடைய சவால்களை யோசிக்கிறது இல்ல, அவனுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தராமல் தன்னுடைய விஷயம், தன்னுடைய பிரச்சனை, தன்னுடைய சவால்கள், தன்னுடைய உணர்வுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரக்கூடிய பெண். இப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்துவிட்டால் வாழ்வே நரகம்தான். நான்காவது, பேராசை பிடித்த பெண். எதை பார்த்தாலும் வாங்க வேண்டும், ஆசைப்படுவதை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பேராசை பிடித்த பெண்ணை திருமணம் செய்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட பெண்ணால் திருமண பந்தத்தை அலங்கரிக்க முடியாது. ஐந்தாவது, நாவடக்கம் இல்லாத பெண். நாவடக்கம் இல்லாத பெண்ணை திருமணம் செய்து விட்டால் வாழ்வு கசந்து விடும். காரணம், அப்படிப்பட்ட பெண்ணால் திருமண பந்தத்தை அலங்கரிக்கவோ கணவனின் கடமையை நிறைவேற்றவோ முடியாது என்பதாக இந்த 5 வகையான பெண்கள் குறித்து சொல்கிறார். இந்த குணாதிசயங்கள் திருமணத்திற்கு முன்பே தெரிந்துவிட்டால் இப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து விடாதீர்கள். ஆனால் அப்படி ஒரு வேளை திருமணத்திற்கு பிறகு இந்த குணாதிசயம் இருப்பதாக கண்டுவிட்டால் அந்த பெண்ணே பார்த்து திருந்தினால் தான் உண்டு, திருத்தலாம் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள், உடைந்து போய்விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். எதையும் திருத்த முடியாது, அழகான உபதேசங்களால், அறிவுரைகளால் கொஞ்சம் மாற்ற நினைக்கலாம், முயற்சிக்கலாம். ஆனால் முடியவில்லை என்று சொன்னால் விட்டுவிட வேண்டும். அவர்களாகவே திருந்தி உங்களுக்கு அல்லாஹ் அருள்பாலித்திருந்தால் நடக்கலாம். மோசமான பெண்களினுடைய குணாதிசயங்கள் குறித்து அறிஞர்கள் சொன்னார்கள். சிறந்த பெண்கள், அவர்களுடைய பண்புகள் என்ன, அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். இதா நஸர இலைஹா அஸர்ரதுஹு வ இதா அமரஹா அதாஅதுஹு. சிறந்த பெண் யார் தெரியுமா? எப்போதெல்லாம் தன்னை கணவன் பார்ப்பானோ அப்போதெல்லாம் கணவனை மகிழ்ச்சியூட்டக்கூடிய பெண். கணவன் ஆணையிட்டால், கட்டளையிட்டால் உடனே வழிபட்டு விடுவாள். கணவன் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் அவனுடைய பொருளையும் கற்பையும் பாதுகாத்துக் கொள்வாள். சிறந்த மனைவியினுடைய 3 அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கணவன் அவளை பார்க்கிற போதெல்லாம் அவனை பரவசமூட்டுவாள். அவளுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னால் அதற்கு வழிபடுவாள். கணவன் வீட்டில் இருந்து வெளியேறிவிட்டால் அவனுடைய வீட்டையும் கற்பையும் பாதுகாத்துக் கொள்வாள். இவள் தான் சிறந்த பெண் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்டாங்க, ஒரு பெண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டு இருக்கிறாள் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கணவனுக்கு என்பதாக. ஒரு ஆண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டு இருக்கிறான் என்பதாகவும் கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாய்க்கு என்பதாக. ஒரு ஆணை பொறுத்தவரை தாய்க்கு அதிகம் கடமைப்பட்டு இருக்கிறான், ஒரு பெண்ணை பொறுத்தவரை தன்னுடைய கணவனுக்கு அதிகம் கடமைப்பட்டு இருக்கிறாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு உதவி கேட்டு ஒரு பெண்மணி வந்தாங்க. உதவி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. அந்த பெண்ணை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உன்னுடைய கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதாக கேட்டாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, என்னால் முடிந்த அளவிற்கு எந்த குறையும் செய்வதில்லை, முடியாத சில விஷயங்களை தவிர என்பதாக சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், ஃபன்துரி ஐன அன்த மின் ஃபஇன்னமா ஹுவ ஜன்னத்துக் வ நாருக் என்பதாக சொன்னார். உன்னுடைய கணவனிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை கவனத்தோடு பார். ஏனென்றால் நிச்சயமாக உன்னுடைய கணவன் தான் உன்னுடைய சுவர்க்கமாகவும் உன்னுடைய நரகமாகவும் இருக்கிறார் என்பதாக சொன்னார். கணவனுடைய பொருத்தம் பெற்றுவிட்டால் சுவர்க்கம்,
கணவனுடைய அதிருப்திக்கு ஆளானால் நரகம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதே வார்த்தையை பெற்றோர்களின் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். உங்களுடைய பெற்றோர்கள் தான் உங்களுடைய சுவர்க்கம், உங்களுடைய பெற்றோர்கள் தான் உங்களுடைய நரகம். உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய துஆவை பெற்றுவிட்டால் உங்களுக்கு சுவர்க்கம். உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் மனதை உடைத்து நோவினை செய்து விட்டால் உங்களுக்கு நரகம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் ஒரு ஆணை பொறுத்தவரை பெற்றோருக்கு அதிகம் கடமை பெற்றிருக்கிறார், ஒரு பெண்ணை பொறுத்தவரை தன்னுடைய கணவனுக்கு அதிகம் கடமை பெற்றிருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஹஜரத் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். வந்த உடனே சொன்னாங்க, ஒரு விஷயம் குறித்து கேட்பதற்காக வேண்டி பெண்களின் சார்பில் நான் வந்திருக்கிறேன், எனக்காக மட்டும் நான் வரவில்லை. நான் எது குறித்து கேட்கிறேனோ அது குறித்து உலகத்தினுடைய பெண்கள் யார் கேள்விப்பட்டாலும் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்களே, நீங்கள் ஆண்களுக்கும் நபியாக இருக்கிறீர்கள், பெண்களுக்கும் நபியாக இருக்கிறீர்கள். ஆண்களை பொறுத்தவரை அவர்கள் ஜும்மா தொழுவதற்காக வேண்டி செல்கிறார்கள், பெண்களுக்கு அது கடமை இல்லை. ஜமாத்தோடு தொழுவதற்கு செல்கிறார்கள், பெண்களுக்கு அது கடமை இல்லை. ஜனாசா தொழுவதற்கு செல்கிறார்கள், பெண்களுக்கு அது கடமை இல்லை. ஜிஹாதிற்கு செல்கிறார்கள், பெண்களுக்கு அது கடமை இல்லை. வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி உழைக்க செல்கிறார்கள், பெண்களுக்கு அது கடமை இல்லை. பெண்களாகிய நாங்கள் வீட்டிற்குள் இருக்கிறோம், கணவனின் பொருட்களை பாதுகாக்கிறோம், பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்க்கிறோம். அவர்களுக்கு இவ்வளவு நன்மைக்கான காரியம் இருக்க எங்களுக்கு எதுவும் இல்லையே, நாங்கள் நன்மையை பெறுவதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதாக கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கேள்வியை கேட்ட உடனே சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இவ்வளவு அழகான கேள்வியை கேட்ட ஒரு பெண்ணை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா என்பதாக கேட்டான். சஹாபாக்கள் சொன்னார்கள், இப்படியெல்லாம் ஒரு பெண் கேள்வி கேட்பார் என்று நாங்கள் நினைத்து கூட பார்த்ததில்லை என்பதாக சொன்னார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு கணவனிடம் அழகிய முறையில் நடந்து கொண்டு கணவனின் திருப்தியை தேடி தேடி நிறைவேற்றி கணவனினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு கணவனின் பொருத்தத்தை பெற்றுவிட்டால் ஒரு ஆண் வெளியே சென்று என்னென்ன நன்மைகளை எல்லாம் பெறுகிறானோ அந்த நன்மையை ஒரு பெண்ணால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கணவனிடம் அழகிய முறையில் நடந்து கணவனின் விருப்பங்களை தேடி தேடி நிறைவேற்றி கணவனின் ஆணைக்கு கட்டுப்பட்டு கணவனின் பொருத்தத்தை பெற்றுவிட்டால் ஒரு ஆண் வெளியே சென்று என்னென்ன வகையிலெல்லாம் நன்மைகளை பெறுகிறானோ எல்லா நன்மைகளையும் அந்த பெண் பெற்று விடுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வந்த அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று தஹ்லீலும் தக்பீரும் சொல்லி மகிழ்ச்சியர் அவர்கள் துள்ளி குதித்து வெளியே சென்றார்கள். இந்த ஒரு பெண் 5 நேரம் தொழுது ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று கணவனின் கடமையை செய்து அவனுடைய பொருத்தத்தை பெற்று விடுவாளோ அவள் தஹலத் மின் ஐயி ஜன்னத்தின் ஷாஅத், தான் விரும்பிய சுவர்க்கத்திற்கு அவள் செல்லலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் ஒரு பெண் எப்போதும் சிந்தனையில் வைத்திருக்க வேண்டிய விஷயம் தன்னுடைய கணவன் சார்ந்த கடமை, எப்படி அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு செயல்பட வேண்டும் என்கின்ற சிந்தனை. இது ஒரு பெண்ணுக்கு நாளை மறுமையை முற்றிலும் சாதகமாக்கி தரும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, என்னுடைய மகளை திருமணம் செஞ்சுக்க சொல்லி சொல்றேன், திருமணம் செஞ்சுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்க மகளை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவர் தன்னுடைய மகளை அழைச்சிட்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஏமா திருமணம் செஞ்சுக்க மாட்டற அப்படின்னு சொல்லி. அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கணவனுக்கு நிறைய கடமையாற்றும்படி சொல்லி இருக்கிறான். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை அறியாமல் நான் எப்படி திருமணம் செய்து கொள்வது? எனவே கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து எனக்கு போதிக்கப்பட்டால் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கணவனுக்கான கடமை என்ன என்பதை சொல்லுகிறார். ஒரே வரிதான். ஒரு கணவன் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறான், அவனுடைய தலை முதல் கால் வரை சீலும் சலமுமாக வழிந்து கொண்டிருக்கிறது. அவைகளை தினந்தோறும் துடைத்துவிட்டு அவனை பராமரித்தாலும் கூட
ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியாக கடமையை செய்து முடித்து விட்டால் என்று சொல்ல முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த அளவிற்கு கணவனுக்கான கடமை இருக்கிறது என்பதாக சொன்னார். அந்த பெண்மணி சொன்னார், அச்சமாக இருக்கிறது யா ரசூலுல்லாஹ், நான் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்து அல்லாஹ்விடத்திலே நான் பாவியாக விரும்பவில்லை, எனவே எனக்கு தைரியம் வருகிற போது திருமணம் செய்து கொள்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார். லேசுமாசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அந்த பெண்மணி கணவனின் கடமைக்கு அஞ்சுகிறாள் என்பதை தெரிந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கணவன் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்து தலை முதல் கால் வரை சீலும் சலமுமாக வழிந்து தினந்தோறும் அதை துடைத்து விட்டு கணவனுக்கு பணிவிடையும் பராமரிப்பும் செய்தாலும் கூட கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்து முடித்து விட்டால் என்று சொல்ல முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். என்று சொன்னால் ஒரு பெண் தன்னுடைய கணவன் விஷயத்தில் எவ்வளவு தூரம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு பெண் தன்னுடைய கணவனின் கடமையை உணர்ந்து விட்டால் என்று சொன்னால் கணவனுக்கு உணவை பரிமாறி அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரை தான் சாப்பிடாமல் அருகேயே அமர்ந்து காத்திருப்பாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் இதுக்கு மேல என்ன சொல்றது? இது சரியாக புரிந்து கொள்ளாததுனால இன்னைக்கு ஈகோ பிரச்சனை, பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். எதையே சாதிக்க முடியாது இந்த ஈகோ வச்சு, எதையுமே சாதிக்க முடியாது இந்த பிரஸ்டீஜை வச்சு. கொஞ்சம் நெளிவு சுழிவுகளோடு நடந்து கொண்டால் வாழ்க்கையே இன்பமாகிவிடும். 6 வகையான குணங்களை சொல்லி இந்த 6 வகையிலும் ஒரு மனைவியாக தனி கவனம் எடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். 6 விஷயங்கள். அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கணவன் யாரிடம் பேசுவதை விரும்ப மாட்டானோ, யார் வீட்டிற்கு வருவதை விரும்ப மாட்டானோ அப்படிப்பட்டவர்களை வீட்டில் அனுமதிக்காமல் இருப்பது சிறந்த பெண்ணினுடைய முதலாவது அடையாளம். ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறாங்க. கடைசி தருணம் கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி வீட்டுக்கு வர்றாங்க. அனுமதி கேட்கிறாங்க உள்ள வர்றதுக்கு. ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட அனுமதி கேட்டாங்க. சந்திப்பதற்காக வேண்டி கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்திருக்கிறாங்க, அனுமதி தரவா என்பதாக கேட்டாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அனுமதி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உள்ளே வந்து சந்திப்பதற்கு அனுமதி தந்தார்கள். உள்ளே வந்து நோய் விசாரித்து சென்றார்கள் என்பது வரலாறு. இரண்டாவது, தன்னுடைய கணவனின் சக்திக்கு மீறி அவனிடத்தில் தொகையை எதிர்பார்ப்பது ஒரு மனைவிக்கு கூடாது. இதிலிருந்து தான் பனி இஸ்ரவேலர்களுக்கு தண்டனை துவங்கியது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பனி இஸ்ரவேலர்களில் ஒரு பெண் இருந்தார், அவர் இயலாத தன்னுடைய கணவனிடத்தில் அவருடைய சக்திக்கு மீறி அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு நிர்பந்தித்தால் அல்லாஹ் வெறுத்தான், தண்டனையை ஆரம்பித்தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இரண்டாவது விஷயம். மூன்றாவது, கணவனுக்கு முன்னால் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழகான மோதிரம் ஒண்ணு செஞ்சு போட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் கேட்டாங்க, என்ன மோதிரம் எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால் என்னை நான் அலங்கரித்துக் கொள்ள வேண்டாமா என்பதாக சொன்னாங்க. அப்படியா, ஜக்காத்தை கணக்கு பார்த்து கரெக்டா கொடுத்துருமா என்பதாக சொன்னாங்க. தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்கள் நகைகள் அணியாமல் இருப்பதை விரும்பவில்லை. பெண்கள் நகைகளை அணிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னாடி வந்தாங்க, கழுத்துல ஒண்ணும் இல்ல, கையில ஒண்ணும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஏமா நகை போட்டுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, வசதி இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மருதானையாச்சும் போட்டுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. ஆம்பளை கை மாதிரி இருக்க கூடாது. ஒரு பெண்ணை பொறுத்தவரை நகை அலங்காரங்களோடு இருக்க வேண்டும் கணவனுக்காக. இது மூன்றாவது விஷயம். ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் நன்றியுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளை மறுமையில் தன்னுடைய கணவனிடத்தில் நன்றி இல்லாத பெண்ணை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ கணவனுக்கு நன்றியுள்ள மனைவியாக இருக்க வேண்டும். இது நான்காவது விஷயம். ஐந்தாவது, கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இது என்ன ஆணாதிக்க சிந்தனை மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் தன்னுடைய மனைவி மக்களுக்காக வேண்டி கணவன் வெளியே சென்று செய்யக்கூடிய வேலையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வெளியே போய் கணவன் செய்யக்கூடிய வேலை
எவ்வளவு இழிச்சொற்கள், எவ்வளவு பெரிய சவால்கள், எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வெளியே அவன் உழைக்கிறான், வேலை செய்கிறான். அவனுக்காக வேண்டி வீட்டிற்குள் பணிவிடை செய்வது ஒரு மனைவியினுடைய அழகு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய புகாரி கிதாபுல ஒரு தனி சாப்டரே கொண்டு வந்திருக்கிறான். என்ன அப்படின்னா, அமலுல் மர்அத்தி ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, அமலுல் மர்அத்தி ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, தன்னுடைய கணவன் வீட்டில் மனைவி வேலை செய்வது அப்படிங்கிறது தான் தலைப்பே. அந்த சாப்டர்ல இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு செய்தி ஒண்ணு கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கிறதுக்காக வேண்டி ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, திரும்ப வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தப்போ சொன்னாங்க, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை தேடி வந்தாங்கன்னு சொல்லி. அப்படியான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை தேடி வந்தாங்க. வீட்டுக்கு வந்தாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருந்தாங்க. என்ன தேடி வீட்டுக்கு வந்தியாமே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அப்படி சொல்றதுக்கு தயங்குறாங்க. பக்கத்துல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை தேடி வந்ததுக்கு காரணம், அவங்க தான் வீட்டினுடைய எல்லா வேலையும் செய்யறாங்க. வெளியே போய் தண்ணி தூக்குறதும் அவங்கதான், வீட்டை சுத்தம் பண்றதும் அவங்கதான், அடுப்பாங்கரையில வேலை பார்க்கறதும் அவங்கதான், ரொட்டி சுடுவதற்கு மாவரைப்பதும் அவங்கதான். வேலை செஞ்சு கையெல்லாம் காப்பு காய்ச்சி போச்சு. அதனாலதான் ஒத்தாசைக்கு ஏதாவது அடிமை கிடைச்சா அழைச்சிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படியாமா, நான் ஒன்னு சொல்லி கொடுக்கிறேன், எவ்வளவு வேலை செய்து நீ சோர்ந்து போனாலும் இரவில் தூங்குகிற போது இதை ஓதிவிட்டு படுத்தால் அடுத்த நாள் எழுகிற போது சுறுசுறுப்போடு எழுவாய் என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை. இதை ஓதிட்டு இரவுல படுத்தா காலையில் எந்திரிக்கும் போது சுறுசுறுப்போடு எந்திரிக்கலாம் என்பதாக சொல்லி வீட்டு வேலை செய்வதை அனுமதித்தார்கள். ஆனால் அதற்கு ஒரு தந்தையாக துஆவை சொல்லி தந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆறாவது, கணவனினுடைய கோபத்தை தணிப்பதில் தனி கவனம் எடுப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, கணவன் கோபமாயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சிறந்த மனைவி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கணவனின் கை மீது தன்னுடைய கையை வைத்து, உங்களிடத்தில் என்னை நான் ஒப்படைத்து விட்டேன், நீங்கள் என்னை புரிந்து கொள்ளாதவரை நான் உறங்கவே மாட்டேன் என்பதாக சொல்லுவாள். அந்த கணவன் உன்னை மன்னித்து விட்டேன், புரிந்து கொண்டேன் என்று சொன்னதற்கு பிறகு கோபம் தனித்தவளாய் தன்னுடைய படுக்கைக்கு செல்வாள். சிறந்த பெண்ணினுடைய அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கணவன் கோபமா இருக்கும் போது மனைவி தன்னுடைய கையை தன்னுடைய கணவனின் கை மீது வைத்து, என்னை நான் உங்களிடத்தில் முழுக்க ஒப்படைத்து விட்டேன், நீங்கள் என்னை புரிந்து கொள்ளாதவரை நான் தூங்கவே மாட்டேன் என்பதாக கணவனின் கோபத்தை தனித்தவளாகத்தான் தன்னுடைய படுக்கைக்கு செல்வாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுவெல்லாம் மிக அழகான உபதேசங்கள். சகாபாக்களிடத்தில் பொதுவாகவே ஒரு பண்பு இருந்ததாம், தன்னுடைய பிள்ளையை கட்டி கொடுக்கிற நேரத்துல 2 வசியத்தை செய்ய மறக்க மாட்டாங்களாம். கணவனுக்கு பணிவிடை செய், கணவனின் உணர்வை மதித்து நடந்து கொள். இந்த 2 வசியத்தையும் செய்யாமல் சகாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை கணவன் வீட்டிற்கு அனுப்ப மாட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு சாலிஹான ஒரு பெண்மணி தன்னுடைய மகளை கணவனின் வீட்டிற்கு அனுப்புகிற நேரத்தில் செய்த அழகான உபதேசம், ஒரு 10 உபதேசம். அந்த பெண்மணி தன்னுடைய மகள்கிட்ட சொல்றாங்க, கண்ணியமான குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு அறிவுரை தேவையில்லை என்றிருந்தால் உனக்கு அறிவுரை தேவையில்லை. ஏனென்றால் நாம் கண்ணியமானவர்கள். தாய் தந்தை வசதியோடு இருந்தால் தாய் வீட்டிலேயே இருந்து கொள்ளலாம் என்று இருக்குமானால் நீ நம் வீட்டில் இருப்பதற்கு பொருத்தமானவர். ஏனென்றால் நம் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள். ஆனால் அல்லாஹ் ஒரு ஆணுக்குத்தான் பெண்ணை படித்து விட்டான். உபதேசத்தை ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்றாங்க. 10 உபதேசம் செய்யறாங்க. அதுல முதலாவது பாருங்க, போதும் என்ற மனதோடு இரு. உனக்கு போதும் என்ற மனம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தையே உன் கரத்தில் தந்தாலும் நீ மன நிறைவு அடைய மாட்டாய் என்பதாக சொல்றாங்க. 2வது சொல்றாங்க, கணவன் உன்னை பார்க்கிற போதெல்லாம் உன்னை அழகாக காட்டு, எந்த குறையும் உன்னிடத்தில் கணவன் பார்த்து விட வேண்டாம். 3வது சொன்னார்கள், கணவன் அருகே வருகிற போது உன் மீது நறுமணம் வீசட்டும் என்பதாக சொன்னார்கள். 5வது சொன்னார்கள், சாப்பிடுகிற நேரம். 6வது தூங்குகிற நேரம். சாப்பிடுகிற நேரத்தில் கணவனுக்கு சாப்பாட்டை தந்துவிடு, உறங்குகிற நேரத்தில் கணவனுக்கு உறக்கத்திற்கான ஏற்பாட்டை செய்துவிடு, 2ஐயும் நீ தாமதித்து விடாதே என்பதாக சொல்றாங்க. 7வது சொல்றாங்க, கணவனுடைய குடும்பம். 8வது கணவனுடைய செல்வம். இந்த 2ஐயும் அழகிய முறையில் கையாள்வது உன்னுடைய பொறுப்பு என்பதாக சொல்றாங்க.
9வது சொல்றாங்க, கணவன் குறித்த ரகசியத்தை எப்போதும் வெளியே சொல்லி விடாதே. 10வது சொல்றாங்க, கணவனுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் மாறு செய்து விடாதே என்பதாக சொல்றாங்க. 10 உபதேசம். இந்த 10 உபதேசத்தையும் அழகிய முறையில் சொல்லி அவர்களை கணவனின் வீட்டிற்கு அனுப்புகின்ற ஒரு சாலிஹான பெண்ணினுடைய அழகிய இந்த வரலாற்று குறிப்பை எழுதுகிறார்கள். ஆக ஒரு மனைவியாக தன்னுடைய கணவனின் கடமையை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை நமக்கு வேண்டும். பயான் பேசுறோம், உடனே என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னா அஜர்த்தி இப்படிலாம் சொன்னாங்கன்னு சொல்லி வீட்டுல போய் சொல்லி பிரச்சனையை பேச ஆக்கிடக்கூடாது. அதே மாதிரி இந்த பயான்கள் பொதுவாக இப்படி பேசப்படும் போது ஒரு தவறு நடக்குது. என்னன்னு சொன்னா, கணவன் மனைவி 2 பேருக்கு இடையில ஏதாச்சும் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா கணவனுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி உள்ள பயான ஷேர் பண்றது, கணவன் என்ன செய்யறது, மனைவிக்கு உள்ள பயான் இருக்கும் இல்லையா அதை ஷேர் பண்றது, அதை பார்க்க நெருப்பு மாதிரி இப்படியே கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆக நல்லது செய்ய போறேன்னு சொல்லி நாம என்ன செஞ்சிடக்கூடாது, பிரச்சனையை பெருசாக்கிறவும் கூடாது. ஆக ரொம்ப சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இது. ஆக ஒரு கணவன் மனைவியின் கடமையை, ஒரு மனைவி கணவனின் கடமையை தெரிந்து கொண்டு செயல்பட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை இன்பமயமாகிவிடும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி ஒரு நற்சூழலை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.